நீங்க வந்து விவசாயி இல்லையா? என்ன பண்ணீங்க? புள்ளைய எப்படி வளர்த்தீங்கன்னு சொல்லுங்க. நம்ம எல்லா வேலைக்கும் போவோம். வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு தான் பிள்ளை வளர்த்தோம். பிகேஎம்சியை படிக்க போட்டோம். முடிஞ்சோடனேவும் மிலிட்ரி ஆர்மியத்துக்கு 2 செலெக்ஷன் போனேன். 3வது செலெக்ஷனுக்கு அட்டன் ஆனேன். 10 வருஷம் நடக்குது. இடையில வந்து ஒரு 8 வருஷத்துக்குள்ளேயே இவனுக்கு அந்த லடாக்கு இந்த காஷ்மீரி இதில் வந்து அந்த பிள்ளை வந்து அந்த பிறந்த குழந்தை வந்து ஒரு 50 நாள் பிள்ளை வந்து அந்த பிள்ளை மாசமா இருக்கும். உங்க பிள்ளை வந்து சின்ன வயசுல இருந்தே ராணுவத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சீங்களா? படிப்பறிவு இருந்தால் எங்கேயும் போய் படிச்சிடலாம். 500க்கு 97 எடுத்தால் வந்து மெடிக்கலுக்கு போகலாம், எங்கேயும் போகலாம். படிப்பு வந்து நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தினால அந்த படிப்பை வந்து விவசாயத்திலே இருக்கிறதுனால வந்து படிப்பு கம்மியாயிடுச்சு. அதனால் என் பிள்ளைய கொண்டு ராணுவத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி இது புறக்குறதுக்கு அங்கே இருக்குங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. இது வந்து நான் அங்கே வச்சிருக்கேன், அந்த அங்கே வச்சிருக்கேன், நீ வாங்க இந்த மிலிட்ரி போகணுங்கிறது இல்லை. ரெக்கமெண்டேஷன் வேண்டாம், ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் போகிறது, காசு போட வேண்டாம், காசு வேணாம். இதை வந்து நான் புறக்கர் வச்சுக்கேன், அங்கே வந்து நான் அங்கே சொல்லுவேன், அந்த பெப்பப்பிருத்தத்தில் எனக்கு ஆள் இருக்குங்கிற வார்த்தை வந்து பொய்யான வார்த்தை. அவனோட ரன்னிங்கையும் அவன் மார்க் எடுத்து கட்டாப்பில் மார்க் கரெக்டாக எடுத்தாலும் அவன் வாழ்க்கை ரன்னிங்கில் இருந்தாலும் மார்க் 10 என்சிசியில் இருந்தால் பிரச்சனையே தேவையில்லை. காலேஜ் போய் 10வதுலேருந்து 12வது முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் போய் என்சிசியில் சேர்ந்துட்டா நீங்கள் இந்த பரிச்சையே தேவையில்லை, நீங்கள் போய்க்கலாம். ரன்னிங்கை மட்டும் மெடிக்கலை மட்டும் பிட் பண்ணிட்டு வந்தால் இந்த வாழ்க்கையில் வந்து நான் அப்படித்தான் வளர்த்தேன். இவன் காலேஜ் போயில வந்து என்சிசியை விட்டேன். மனநம்பிக்கையும் உடல் தகுதி இருந்தால் ராணுவத்துக்கு போகலாம். இதில் வந்து யாரை வச்சு போக வேண்டிய அவசியமே யாருக்கும் கிடையாது. அந்த மன அழுத்தத்தை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்.